ஏண்டா அந்த விஜய தொட்டவன் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கு வழக்க போட்டுருவோம், நாங்க கைது பண்ணிடுவோம். நாங்க புஷி ஆனந்தா நிர்மல்குமார ஓடி ஒழிஞ்சு போறதுக்கு மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்களே விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? சேகா அந்த பேர்லாண்டா விழுந்துட்டேன்னு அவர் கோட்டை போட்டு அப்படியே ஸ்டைலா இருக்காரு பாருங்க. இந்த லுக்ல பாருங்க, செம்மையா இருக்காருங்க. ஆட்சிக்கு வந்து 55 நாள் ஆச்சு. 50 நாட்களாக நான் கரூர் போறேன் அப்படின்னு சொல்லல. கரூர்ல உறவுகளை இழந்தவங்களுக்கு வந்து நான் வந்து அரசு வேலை தரேன்னு சொல்லல. இப்ப 50 நாள் கழிச்சு சொல்றாரு நான் கரூர் போறேன். எதுக்கு போறேன்? ஏன்னா கரூர்ல இடைத்தேர்தல் வருது. எம்ஆர் விஜயபாஸ்கர் போட்டி போட போறாரு. அப்ப அந்த இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இப்ப விஜய் போறாரு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க பார்க்க போறாரா? 50 நாட்கள் என்ன பண்ணீங்க? வந்த உடனே முத கையெழுத்து பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தாருக்கும் அரசோட போட வேண்டியதானே? ஏன் 50 நாள் கழிச்சு? என்ன கேவலம் கட்ட கேடு கட்ட அரசியல். வழக்க போட்டுருவோம், நாங்க கைது பண்ணிடுவோம். நாங்க புஷி ஆனந்தா நிர்மல்குமார ஓடி ஒழிஞ்சு போறதுக்கு எவ்வளவு கேவலம். அதெல்லாம் நீ வழக்க போட்டு எத்தனை வைப்ப? ஒரு 5 பேரை கைது பண்ணிருக்காங்க இந்த தாவேக ஆட்சியில. 5 பேரையும் கைது பண்ணா நீதிமன்றம் சொல்றது வீட்டுக்கு போன அனுப்பிடுது. ஒருத்தன் சிறைக்கு போகல, அந்த லட்சத்தை கைது பண்றாங்க. எவ்வளவு காலத்தின் கோலம் பாருங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட முடிவெடுக்கிறதா? ஏங்க எதையுமே தெரியாதுங்க அவருக்கு. யாரு வந்தா நாடு நல்லா இருக்கும், யாரு வந்தா எல்லாம் சிறப்பா இருக்கும், யாரு வந்தா நாட்டை சரியா நிர்வாகம் பண்ணுவா, ஆளுகை செய்வா, அதெல்லாம் யோசிக்காம தனக்கு பிடிச்ச நடிகனுக்கு ஓட்ட போட்டுட்டேன். விளைவு வெறும் 55 நாள் தான் இருக்கு. வெறும் 55 நாள், ஏறக்குறைய 2 மாசம். இன்னும் முழுசா 4 ஆண்டு காலம் 10 மாசம் இருக்கு. வச்சு செஞ்சிருவாங்க. அவர் எல்லாத்துக்கும் வசனம் தான். ஏண்டா அந்த விஜய தொட்டவன் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கு? திமுகவுக்கு இல்ல, மக்களுக்கு. ஏண்டா அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டும் நினைச்சு ஃபீல் பண்ண வச்சிருந்தாரு. அதுல சட்டமன்றத்தில் பஞ்சலாக்கு. நாங்கள் மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்களே விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? தேடி பிடிச்சு கட்சியில சேர்த்து பொறுப்பு கொடுத்துருவோம். நாங்க தூய சக்தி. என்ன தூய சக்தி? விஜயபாஸ்கர் யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? விஜயபாஸ்கர் சொத்து வைப்பு வழக்குக்குள்ள குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஊழல் பேர்வழி. எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? அவரும் அப்படித்தான். திமுகவில் அதிமுகவில் இருந்து ஊழல் பண்ணவரை சேர்த்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாரு அவரு. அதிமுகவில் எவன் ஊழல் பண்ணானோ, எம்சி சம்பத், கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி, அத்தனை பேரும் சேர்த்துக்கிட்டு நான் ஊழலை எதிர்க்க போறேன், ஒழிக்க போறேன் அப்படின்னு நாடகம். எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி சாத்தியம்? நீங்க எப்படி தூய சக்தி? நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்ததுங்கிறீங்க. நீங்க காசு கொடுக்கலன்னு வார்த்தைக்கு வச்சுக்குவோம். இப்ப திமுக அதிமுக காசு கொடுத்ததுன்னா அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 30 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி வாக்கு செலுத்தின மை அழியறதுக்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஏன் ராஜினாமா பண்றான்? எதுக்கு? மக்கள் மீது அளவற்ற பற்ற மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசையை திறந்துட்டானா எதுக்கு? 50 கோடியை செலவு பண்ணோம். தாவேகாக்கு போனா 200 கோடி கொள்ளையடிக்கலாம் லாபரட்ட கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை தாவேகா சேர்த்துக்கிட்டு எப்படி லஞ்சத்தை எதுக்க முடியும்? எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? இதுல போதை பொருளை நாங்க எதுக்குறோம். மராத்தான்ல ஓடுங்க. எங்கிட்டு வர்றது? உங்க அமைச்சர் சரத்து ஒருத்தருக்கு அந்த ஐபிஎல்ல போட்டார போதைய. அது என்னது? இல்லங்க, குழந்தைக்கு வந்து நாங்க மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தோம். குழந்தை எங்க? குழந்தைய அவருதான். குழந்தைய காணுங்க. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அவ்வளவு ஒளி, அவ்வளவு இறைச்சல். எவனாவது குழந்தைய தூக்கிட்டு போவானா? ஆனா சொல்றாங்க பாருங்க, எதை சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. கேன போய் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்றது. குழந்தைக்கு அப்படியே பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தாரு.
கை குழந்தைக்கு எவன்டா மாத்திரை கொடுக்குறான்? போல கை குழந்தைக்கு யாரு மாத்திரை சொல்றா? ஊசிதான் போடுவாங்க. ஆனா அந்த கதையும் சொல்றது, அந்த சரத்தை அமைச்சரவையில் வச்சுக்கிட்டு போதையை ஒழிக்க போறாரு. இந்த பக்கம் விஜயபாஸ்கர், அவர் யாரு? இவர் கஸ்டமரு, அவர் சப்ளையர். அமைச்சராக இதே விஜயபாஸ்கர் இருக்கிறப்ப போதை நிறுவனங்கள்ட்ட காசை வாங்கிட்டு முறையீடாக தமிழ்நாடு முழுக்க அனுமதி கொடுத்தாரா இல்லையா? அந்த விஜயபாஸ்கர் எதுக்காக சேர்த்தீங்க? ஏன்னா பெரும்பான்மை இல்ல, 107 இடம் தான் இருக்குது. அந்த பெரும்பான்மை இடத்தை பிடிக்க யாரு காலையும் பிடிக்கலாம், யாரு கழுத்தையும் நெரிக்கலாம். அந்த எல்லைக்கு இது தாவேக்கா போகுது. திமுக கொடுத்தது கேடு கட்டாச்சு, கொடுங்கோல் ஆச்சு. ஆனா வரக்கூடிய காலம் திமுகவே பரவாயில்ல, அதிமுகவே பரவாயில்ல நினைச்சு கொண்டாந்து விட்டுருவேன். வெறும் 50 நாளுக்கே இந்த பாடு. 50 நாள்ல தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்கெடுது. போதைப் பொருட்களின் புழக்கம், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை. கேட்டா சிங்கப்பன் அதிரடிப்படை அமைச்சிருக்கோம். என்ன ஒரு சிங்கப்பன் அதிரடிப்படை? அந்த ஒரு படத்தை சொல்லுவார்ல, ஸ்னேகா ஸ்னேகா அந்த பேர்லாண்டா விழுந்துட்டேன்னு. அந்த மாதிரி சிங்கப்பன் அதிரடிப்படை. சிங்கப்பன் பரவாயில்லையே, அதிரடிப்படை பரவாயில்லையே. ஆனா உண்மையிலேயே விஜய் மாதிரி அதுவும் தண்ணி. ஏன்னா சிங்கப்பன் அதிரடிப்படை அதோட வேலை என்ன? அவங்க வேலை என்ன? அவங்க ரோந்து போவாங்க. ரோந்து போறப்ப இந்த இந்த பேருந்து நிலையம் இருக்குதா, அங்க குற்றம் நடக்குதா, குறுக்க புந்து தடுப்பாங்க. இல்ல குற்றவாளி காணா பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைப்பாங்க. அவ்வளவுதான். காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு வழக்கு போடுதா விடுவிக்கப்படுதாங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அவங்களால வழக்கு போடவோ புலனாய்வு செய்யவோ விசாரணை செய்யவோ எந்த அதிகாரமும் இல்ல. அதிகபட்சமா ரோந்து போகலாம், வாகனத்துல ரோந்து போகலாம். இந்த ரோந்து போறதுக்கு ஏற்கனவே அம்மா பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது, பிங்க் பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது. அது என்ன செஞ்சோ அதான் இது பண்ண போகுது. மொத்தமா தமிழ்நாட்டில் பெண்களோட மக்கள் தொகை வந்து 4 கோடி. 4 கோடி. ஆனா சிங்கப்பூர் அதிரடிப்படை 2565 பேர். அதை மேலும் விரிவாக்கம் பண்ணாலும் 5000 பேர். 5000 பேரை ரோந்து போக வச்சு 4 கோடி பெண்களை காப்போம். தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு? உலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்ற 100 நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இங்கிலாந்து நாட்டுக்கு நிகரான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் 5000 பேரை வச்சு ரோந்து போய் நான் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு விஜய் சொல்றாருன்னா, இதெல்லாம் படத்துல நடக்கலாம், நிஜத்துல நடக்க வாய்ப்பு இல்லை. வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை, அந்த மதுபான கடையை மூட துப்பு இல்ல. திமுக மதுபான கடை நடந்துச்சு, அதிமுக மதுபான கடை நடந்துச்சு. நாங்க மாற்றம் வந்தீங்களே, மதுபான கடையை மூட வேண்டியதானே? ஏன் மூடல? என்ன மூட மாட்டார்கள். இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று இல்ல. திமுக அதிமுக பண்ணதை இன்னும் வீரியமா பண்ணுவான். அவனாவது கொஞ்சம் நாடகம் போடுவான், வேடம் போடுவான். இவன் வந்து குற்றம் பண்ணிட்டு கூச்சமே இல்லாம தெரியுவான். இங்க 50 நாட்கள்ல பாருங்க, சட்ட ஒழுங்கு சீர்கெடுது, வன்முறை நடக்குது. யார் செய்யலான்னு பார்த்தா தாவேக்காகவே செய்யறான். விதவை பெண்ணு ஒருத்தவங்க, அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள தாவேக்கா நிர்வாகி போய் புந்துட்டான். அவன் யாருன்னு பார்த்தா இப்ப பார்த்தா அரசு விழாவில் நிக்கிறான். திருப்பைகுண்டத்துல ஒரு பெண்ணு கூட்டு பாலியல் கொடுமை. யாரு? தாவேக்காவோட பெண்ணு, கட்சிக்கார பெண்ணு. அந்த பெண்ணை 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் கொடுமை பண்ணிட்டு அந்த பெண்ணு வந்து துணிவோடு வந்து புகார் கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. ஆனா இதுவரை அந்த திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா புகார் சொன்ன பண்ண கட்சி பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! நான் மாமனா இருப்பேன், நான் அண்ணனா இருப்பேன், இதெல்லாம் மேடைக்கு சொல்றது. நீ என்ன புரட்சிகரமான திட்டத்தை வச்ச? அண்ணன் சீர்திட்டம், மாம சீர்திட்டம், நாத்தா திட்டம், ஓப்படியா திட்டம், இதுவா திட்டம்? தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு பெருசு? தமிழ்நாட்டோட நிதிச்சுமை எவ்வளவு? திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நிதிச்சுமை ஏறிடுச்சு. அப்ப வந்தா திமுக போல அதிமுக போல இலவசம் தரமாட்டேன், மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன்னு நீங்க திட்டங்களை கொண்டு வந்திருந்தா சரியானது. பிறக்கிற குழந்தைக்கு நான் மோதிரம் போடுவேன், மோதிரம் போட்டு என்ன பண்ண போறேன்? மோதிரம் இந்த பக்கம் மாட்டினவுடனே அந்த பக்கம் கழட்டிட்டு போய் டாஸ்மாக் வச்சுக்குவேன்.
அப்ப என்ன பண்றது? இது எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க, எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆனா என்ன பண்ணாலும் தளபதி அப்படிலாம் இல்லைங்க. பெரம்புரிக்கு ஏங்க வரல? அவரு மாறு வேஷத்துல போயிட்டு இருக்காரு. எங்க மாறு வேஷத்துல வேற எங்கேயாவது வர்றா? இங்கே வர போறாரு மாறு வேஷத்துல? எங்க வர போறாரு? தன்னை பார்க்க வந்தவன் செத்து விழுந்தப்பவே விட்டுட்டு ஓடி போனவர் தான்டா விஜய். வேற என்ன? தமிழ்நாட்டில் நடக்காத கேலி கூத்தா பரப்புரைக்கே போகாத ஒரு ஆளுக்கு ஓட்ட போட்டுருக்காங்க. பரப்புரைக்கே போகல, எல்லாரும் பரப்புரை பண்ணா. இவர் பரப்புரை ரத்து பண்ணி இருந்தார். அனுமதி வாங்குறது ரத்து பண்றது, அனுமதி வாங்குறது ரத்து பண்றது. எங்களை முடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, சுருக்குறாங்கிறது. திருச்சியில் பேசுறாரு விஜய். ஒட்டுமொத்தமா அங்க வாக்கு செலுத்தின மக்கள், விஜய்க்கு வாக்கு செலுத்தின மக்கள் 93,000 பேர். ஆனா விஜய் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட மக்கள் 5,000 பேர். உலகத்தை நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் நிபந்தனை போட்டு இவ்வளவு பேருக்கு தான் நன்றி சொல்லுவேன், அவ்வளவுதான் இருக்கு. இப்படிப்பட்ட தலைவர் எந்த கணக்கில் வச்சாலும் எப்படி பார்த்தாலும் தலைவனாகவும் ஏத்துக்க முடியல, முதலமைச்சராகவும் ஏத்துக்க முடியல. தூங்கிட்டு இருக்க தூக்கி தூக்கி போடுது. ஐயோ, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயா இருக்கிறதா ஏதாவது கிணத்துல ஏதாவது குதிச்சலாமாடான்ட்டு எவ்வளவு கேவலமா இருக்கு. வெளிநாட்டில் வாழக்கூடிய சொந்தங்கள்லாம் அந்த நாடுகளை பார்த்துட்டு, அந்த நாட்டின் தலைவர்களை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைச்சவன் போற டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டான். இனிமே அங்க போய் ஒண்ணும் நமக்கு கிழிக்க போறதில்லை, நாடு கெட்டு சீரழிஞ்சு போக போகுதுன்ட்டு. எதை பத்தியும் எந்த கவலையும் இல்லை, எதை பத்தி எதுவும் தெரியவும் தெரியாது. சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு எழுதி தரணும். முதலமைச்சரோட துறை வந்து சட்ட ஒழுங்கு, உள்துறை அமைச்சகம். அதுல கேள்வி கேட்டா அந்த பக்கம் எழுதிக்கிறார், இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் எழுதிக்கிறார். அவர் வாய் திறக்க மாட்டேன். அது அமைச்சரை பாருங்க, ஆதரவர்ஜுனா, புசி ஆனந்த். தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர், பெருந்தகை ஜீவானந்தம், கன்னியமிகு காகிதம் இல்லத்து, பெருமகன் சங்கரையா போன்ற அரும் பெரும் தலைவர்கள் இருந்த சட்டமன்றத்துக்குள்ள புசி ஆனந்த், ஆதரவர்ஜுனா ஒரு அறவேக்காடு. அந்த பக்கம் விஜய் எதுவுமே தெரியாம அவர் பாட்டு உட்கார்ந்துக்கிறாப்புல. என்ன சொல்லி தொலைக்கிறது? அவர் கோட்டை போட்டு அப்படியே ஸ்டைலா இருக்காரு பாருங்க. இந்த லுக்ல பாருங்க, செம்மையா இருக்காருங்க. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டை வந்து பலபடி உயர்த்தியது பெருந்தலைவர் காமராசர். காமராசர் வந்து தோற்றம் வந்து வசீகரமான தோற்றம் கிடையாது, கரிஸ்மாட்டிக் கிடையாது, முகம் பொலிவோடு இருக்காது. அவர் வந்து கடைசி வரைக்கும் கதர் வெட்டி கதர் சட்டை தான் போட்டாரு. வெளிநாட்டுக்கு காமராசர் போக வேண்டிய சூழல் வருது முதலமைச்சராக. அங்க வந்து குளிர் பிரதேசம். அப்ப காமராசரால குளிர் தாங்க முடியாதுங்கிறதுனால காமராசருக்காக பிரத்யேகமாக கோட்டு சூட்டு தைக்கப்படுது. ஆனா காமராசர் கோட்டு சூட்டு போட்டு போகல, இதே வேட்டு சட்டையோட போயிட்டாரு. நீங்க விருதுநகர்ல போய் காமராசர் இல்லத்தை பாத்தீங்கன்னா காமராசருக்காக தைக்கப்பட்ட கோட்டு சுட்டு காமராசர் போடுறதுன்னு போட்டிருக்கு. அந்த காமராசர் மக்கள் தலைவன், மக்களுக்காக வந்து என்ன 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜர் ஆட்சியில தான் கல்வியில வந்து மறுமலர்ச்சி, உட்கட்டமைப்பு உருவாக்கம், விவசாயத்துல மிகப்பெரிய மாற்றம் எல்லாமே காமராஜர் ஆட்சி காலம் தான். தொழில்துறையில புரட்சி எல்லாமே காமராஜர் ஆட்சி காலம் தான்.